ஈரான் போரினுடைய பின்னணியில அமெரிக்காவில மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எழத் தொடங்கி இருக்குது. சாதாரணமாக பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது இந்த எண்ணெய் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வரி தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம். அதை பற்றி நாங்கள் இந்த காணொலியில பேச போறோம் இல்ல. அதை விட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப அமெரிக்காவில ஓடிக்கொண்டிருக்குது. அமெரிக்காவில் தற்போது மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் பல சிக்கல்கள் எழத் தொடங்கி இருக்குது. அமெரிக்காவினுடைய உயர் பீடங்கள்ல இருக்கிற தலைவர்களுக்கு இடையில இந்த ஈரான் யுத்தம் தொடர்பான மிகப்பெரிய கருத்து முரண்பாடுகள் எழத் தொடங்கி இருக்கு. இந்த கருத்து முரண்பாடுகள் காரணமாக இந்த யுத்தத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பான மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எழத் தொடங்கி இருக்கு. அண்மையில நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் அமெரிக்காவினுடைய உயர் பீடங்கள்ல இருந்து, இராணுவ பகுதிகளில் இருந்து அல்லது தலைமைத்துவங்கள்ல இருந்து தங்களுடைய பதவிகளை துறந்து வெளியேறி இருக்கிற ஒரு முடிவுகளை நாங்கள் அண்மை செய்திகள்ல தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாது என்ற அடிப்படையில் பலர் அவருடைய அரசாங்கத்திலிருந்து தொடர்ச்சியாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த ஈரான் யுத்தம். ஈரான் யுத்தத்தை ஆரம்பித்தது, அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்வது தொடர்பான மிகப்பெரிய கருத்து முரண்பாடுகள் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் மிக பெரிய ஒரு சம்பவமாக இப்பொழுது வெள்ளை மாளிகையில நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுது. இந்த பிரச்சனையின் காரணமாக ஈரான் யுத்தத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான பல முடிவுகளை எடுப்பதில சிக்கல் நிலைகள் தோன்றி இருக்குது. அந்த விடயம் என்ன விடயம்? யாருக்கும் இடையில இந்த கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால் ஈரான் போருக்குள்ள என்னென்ன விளைவுகள் இடம்பெற போகுது, இந்த முக்கியமான நபர்கள் யார் என்றுதான் இந்த காணொலியில நாங்கள் தொடர்ச்சியாக மிக முக்கியமான விடயமாக பார்க்க இருக்கிறோம். நான் உங்கள் RM ராம். அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்குள்ள உயர் மட்டங்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கருத்து முரண்பாடு என்ன, அந்த கருத்து முரண்பாடுல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற முக்கியமான தலைவர்கள் யார், அது தொடர்பாக மிக விரிவாக இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க. மிக முக்கியமான பிரயோசனம் உள்ள தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக இந்த காணொலியில தர இருக்கிறேன். காணொலியை தொடர்ச்சியா பார்க்கறதுக்கு முன்னுக்கு காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் இந்த காணொலி எல்லா இடத்திலையும் போய் சேரும். மிக முக்கியமான காணொலி. தொடர்ச்சியாக காணொலியின் முக்கியமான விடயங்களுக்குள்ள நாங்கள் போகலாம். என்ன விஷயம் என்றா, முக்கியமான ஆட்கள் ட்ரம்ப் மற்றும் JD வான்ஸ் இடையில விரிசல் நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. வெள்ளை மாளிகைக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்குது, அது தொடர்பான சிறப்பு தொகுப்பு தான் இது. அமெரிக்க அரசியல தற்போது அதிகம் பேசப்படும் விவகாரங்கள்ல ஒன்றாக டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது துணை அதிபர் JD வான்ஸ் ஆகியோருக்கு இடையில ஒரு உறவு மாறியுள்ளது என்ற தகவல் இப்ப மெல்ல அசிய தொடங்கி இருக்குது. இது முக்கியமான விஷயம். இவர்கள் இருவரும் இணைந்துதான் பல முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்குது வெள்ளை மாளிகைக்குள்ள. ஆனால் சமீபத்தில் வெளியாகியுள்ள சில ஊடக அறிக்கைகள் மற்றும் அரசியல் விமர்சகர்களின் கருத்துக்கள் ட்ரம்ப் மற்றும் வான்ஸ் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருவதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணமாக இருப்பது ஈரான் தொடர்பான அமெரிக்காவின் கொள்கைகள் மற்றும் போர் நடவடிக்கைகள் குறித்த அணுகுமுறைகளில் இருவருக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த விடயங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்லலாம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தான்ல நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் கேட்டுக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம், JD வான்ஸ் தலைமையாக கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டால் அது ஒரு சுமூகமான முறையில நடக்கும் என்ற மாதிரி தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றா அவர் கொஞ்சம் கடும் போக்குவாதி இல்லாமல் நடந்து கொள்வார் என்பது போன்ற ஒரு தோற்றம் அங்கே இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. என்னதான் JD வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தைகளில் விட்டுக் கொடுப்புகளை செய்தாலும் அல்லது நெகிழ்வு தன்மையோடு நடந்து கொண்டாலும் அவரோடு கூட இருக்கின்றவர்கள் முக்கியமான நபர்கள், அவர்கள் எப்பொழுதுமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மிக நெருங்கியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய முடிவுகள் மட்டுமே அங்க செல்லுபடியாகும் என்றதுதான் உண்மையான கருத்து. அந்த அடிப்படையில் தான் இந்த தகவல்கள் இப்ப தொடர்ச்சியாக வர தொடங்கி இருக்கு. இதுலயும் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் பற்றியும் நான் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காணொலியின் முடிவில் சொல்லுவேன். அதிலே இருந்தும் நீங்கள் இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம். இந்த விடயங்கள் தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டதாக கூறப்படும் ஒரு விரிவான கட்டுரை இருக்குது. ஈரான் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்ட காலகட்டத்தில வெள்ளை மாளிகைக்குள்ள நடைபெற்ற அந்த விவாதங்கள் இருக்குதான். இந்த விவாதங்கள் தொடர்பான பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அந்த அறிக்கையின்படி ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் குறித்து JD வான்ஸ் கவலைகளை முன்வைத்திருந்ததாக சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமான விஷயம். போரின் நீண்டகால விளைவுகள் குறித்தும் அவர் கவலை தெரிவித்ததாகவும் எச்சரிக்கை விடுத்ததாகவும் இந்த செய்திகள்ல குறிப்பிட்டிருந்தது.
பிரான்ஸ் ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவது உலகளாவிய எண்ணெய் சந்தைகள்ல ஏற்பட போற மிகப்பெரிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடல்களின் போது அல்லது இந்த முடிவுகள் எடுக்கும் போது குறிப்பிட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. உலக சந்தைகள்ல ஏற்படும் அதிர்வுகள் மற்றும் மத்திய கிழக்கில அமெரிக்காவினுடைய நிலைமை, அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடுகள் என்பன பாதிக்கப்படலாம் என்ற அபாயங்களையும் ஜேடி வான்ஸ் அவர்கள் வெள்ளை மாளிகையில நடைபெற்ற இந்த மீட்டிங்குகளை சொல்லி இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்குது. ஆனால் இதேவேளை ட்ரம்ப் ஆதரவாளர்கள் சிலர் இந்த தகவல்களை ஊடகங்களுக்கு கசிய செய்யப்பட்ட விதம் அரசியல் நோக்கத்துடன் இருந்திருக்கலாம் என்ற நியூஸும் இப்ப வெளியில வந்திருக்குது. ஏனென்றா ஜேடி வான்ஸ் தொடர்பான தகவல்களை வெளியில விடும்போது இந்த ஜேடி வான்ஸுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்ற மாதிரியும் இது சொல்லப்படுது. குறிப்பாக 2028 ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஜேடி வான்ஸ் தன்னை ஒரு பகுத்தறிவான மாற்று குரலாக முன்னிறுத்த முயற்சிக்கிறார் என்ற விமர்சனங்களும் இப்ப அமெரிக்காவில எழத் தொடங்கி இருக்கு. குறிப்பாக இந்த அதிகார மட்டங்கள்ல எழத் தொடங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் ஜேடி வான்ஸினுடைய பொது நிகழ்ச்சிகள், ஊடக நேர்காணல்கள் மற்றும் சமூக ஊடக செயற்பாடுகள் குறித்தும் வெள்ளை மாளிகைக்குள்ள ஒரு அதிருப்தி நிலை நிலவுவதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவரது சில கருத்துக்கள் மற்றும் பொது மேடை பேச்சுக்கள் ஆட்சியினுடைய தற்போதைய கொள்கைகளுக்கு முரணாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பொதுவாக நாங்க பார்க்கின்ற போது மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாம் இந்த ஈரான் யுத்தத்தை தொடர்ந்து அதற்கு பின்புலத்தில அமெரிக்காவில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு என்றதுதான் உண்மை. அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால இந்த போரை வெல்லவும் முடியல, அதே நேரத்தில் இந்த போரில் தோற்று வெளியேறவும் முடியல. ஈரானியர்கள் சொன்னது போல யுத்தத்தை அமெரிக்கர்கள் தொடங்கி விட்டீர்கள், ஆனால் அதை நிறுத்துவதை நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்று இந்த யுத்தம் ஆரம்பிக்கின்ற போது தெளிவாக கூறியிருந்தார்கள். அந்த செயற்பாடு, அவர்கள் சொன்ன கூற்று இப்போது இடம்பெறுவது போல ஒரு நிலைமைதான் காணக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஜேடி வான்ஸ் அடிக்கடி விடுமுறை எடுத்துக் கொள்வது, பொது நிகழ்வுகள்ல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடுவது மற்றும் ஊடக கவனத்தை தனக்கே திருப்ப முயல்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகளும் அரசியல் வட்டாரங்கள்ல, குறிப்பாக இந்த அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள்ல தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்குது தற்போதைய காலங்கள்ல. இருப்பினும் இந்த மாதிரியான தகவல்களில் பெரும்பாலானவை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படாதவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த செய்திகள் தொடர்ச்சியாக முக்கியமான பத்திரிகைகள்ல வெளிவந்திருக்கிறது என்றுதான் உண்மை. ட்ரம்ப் அல்லது ஜேடி வான்ஸ் தரப்பிலிருந்து இது குறித்து தெளிவான விளக்கங்கள் எதையுமே வெளிப்படுத்த இல்லை. அமெரிக்க அரசியல்ல துணை அதிபர் மற்றும் ஜனாதிபதி இடையேயான உறவு மிகவும் முக்கியமானது. சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது இருவரும் ஒரு சேர எடுக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்குது. இந்த நிலைமையில ஈரான் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் போது இவர்கள் இருவருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனையாக எழும் என்றதுல கருத்து வேறுபாடு இல்லை. எனவே இந்த ட்ரம்புக்கும் வான்ஸுக்கும் இடையில இருக்கிற உறவு குறித்த இந்த தகவல்கள் வெறும் அரசியல் வதந்திகளா அல்லது எதிர்கால அதிகார போட்டியினுடைய ஆரம்ப அறிகுறிகளா என்றது கேள்வி. ஆனா தற்போது அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில இது மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. வரும் மாதங்களில் வெள்ளை மாளிகையின் உள்நிலை அரசியல் எந்த திசையில நகரப் போகின்றது என்பது இப்ப இருக்கிற உலகத்தினுடைய கேள்வியாக இருக்குது. இந்த செய்திகளோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. ஏற்கனவே நான் இதை பற்றி உங்களோட சொல்லி இருக்கிறேன். ஆகவே இந்த விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்மையில வெள்ளை மாளிகையில ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. மிகப்பெரிய ஊடகவியலாளர்கள் சந்திப்பு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் போது ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது, ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம். இந்த சம்பவத்தின் போது நீங்கள் சரியான முறையில அவதானித்திருந்தால் கண்டுபிடித்திருக்கலாம். இந்த தாக்குதலின் போது உள்ளே இருந்தவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக உள்ளே வந்த பாதுகாப்பு படையினராக இருக்கலாம் அல்லது போலீசாராக இருக்கலாம். முதலில் உள்ளே இருந்தவர்களில் ஜேடி வான்ஸை பாதுகாப்பாக வெளியேற்றுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பாக பல செய்திகள் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டிருந்தன. இருந்தாலும் அந்த செய்திகள் பின்னர் அப்படியே செய்திகளாக மறைந்துவிட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த எல்லா நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த நிகழ்வுகள், இந்த சொல்லப்படுகின்ற விடயங்கள் இது உண்மையாக இருக்கலாமா என்ற சந்தேகங்களை இப்பொழுது எழுப்ப தொடங்கி இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலே இந்த வெள்ளை மாளிகைக்குள்ள நடந்து கொண்டிருக்கின்ற ஜேடி வான்ஸ் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இடையிலான இந்த முருகல் நிலை அல்லது ஒரு தர்க்க ரீதியான எதிர்கருத்து நிலை என்பது எதிர்காலத்தில நிச்சயமாக உண்மையாக இருந்தால் வெளியில் வர காத்திருக்கின்றது. பல விடயங்கள்ல ஈரான் தொடர்பாக முடிவெடுக்கின்ற போது அதில் பல சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற செய்திகள் வெளியில் வர காத்திருக்கின்றது. ஆகவே எங்களோடு இணைந்திருங்கள். இந்த செய்திகள் தொடர்பாக முந்திக் கொண்டு உங்களுக்காக நான் தர காத்திருக்கின்றேன்.
அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள், காணொலியை லைக் பண்ணுங்கள். அப்பதான் இந்த காணொலி எல்லோருக்கமாக சென்று சேரும். மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.